அடுத்ததா எல்லாருக்குமே ஆன்ட்டி சீர்வரிசை கொடுப்பாங்க. மணமக்கள் எல்லாரும் ஜோடியா வந்து வாங்கிக்கங்க. ஆதி, இப்படி வந்து நில்லு. உன் கல்யாணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றோம். மித்ரா, நீ எங்க நிக்கிற? போய் ஆதி பக்கத்துல நில்லு. சரிங்க ஆண்டி. குபேரன் சிலையை வீட்டுல வச்சு கும்பிட்டா செல்வம் கொழிக்கும்னு சொல்லுவாங்க. செல்வ செழிப்போட நீங்க நல்லா இருக்கணும் தான் இந்த குபேரன் சிலையை உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். குபேனா, அக்கா, அடுத்தது பெண்ணழைப்பு தான். நலங்க ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஆரம்பிச்சிரு. சரிங்கக்கா. வனஜா அம்மாவா? இந்த நேரத்துல எதுக்காக வனஜா அம்மா கூப்பிடுறாங்க? இங்கதானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணணும்? என்னவா இருக்கும்? வனஜா அம்மா இங்க இல்லையே, வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க போல இருக்கு. எதுக்காக ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னடி போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? இல்லம்மா, இங்க பேண்ட் வாத்திய சத்தத்துல போன் அடிக்கிற சத்தம் கேக்கல. அடங்கப்பா, உனக்கெல்லாம் வந்த வாழ்வை பத்தியடி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மூத்த மருமகளுக்கு சமமா உனக்கும் பெண் அழைப்பு, அதுவும் பேண்ட் வாத்தியத்தோட. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் பார்த்து நீ அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வந்துடலான்னு கனவுல மிதந்துடாத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆமா, சாரட்டு வண்டியில பகுமானமா ஊர்வலம் போய்கிட்டு இருக்கியே, ஊர்வலத்துல ஒரு தொம்பி இருக்கானா பாத்தியா? கணேசா, என்னடி ஷாக்கா? ஷாக்க குறை. ஊர்வலத்துல உன் தொம்பி இருக்கானான்னு இன்னும் கொஞ்சம் நல்லா தேடு. என்ன இருக்கானா? என் தம்பி எங்கம்மா? அவனுக்கு என்ன ஆச்சு? பதட்டப்படாத, உன் தம்பி என்கிட்டதான் இருக்கான், நல்லபடியா இருக்கான். அவன் நல்லபடியாவே இருக்கணும்னா, உயிரோட உன்கிட்ட வந்து சேரணும்னா அது உன் கையில தான் இருக்கு. அம்மா,
என் தம்பியை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா, அவனை விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஏய் என்னடி இது? நான் சொல்றதுக்குள்ள கெஞ்ச ஆரம்பிச்சிட்ட. முதல்ல நான் சொல்றது கேளு. உன் தம்பியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். இங்க பாரு, பெண் அழைப்பு ஊர்வலம் முடிஞ்சதும் நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து சேரணும். அதுவும் யாருக்கும் எதுவும் சொல்லாம. புரிஞ்சுதா? நான் கண்டிப்பா வரேம்மா. என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க. அது என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்கு. ஊர்வலம் முடிஞ்சதும் காதும் காதும் வச்ச மாதிரி நீ வந்து சேரணும். இல்ல அப்புறம் உன் தம்பி உயிரோட உன்கிட்ட வந்து சேர மாட்டான். ஊர்வலம் முடிஞ்சது நான் கண்டிப்பா வரேம்மா. எங்க வரணும்னு சொல்லுங்க. நேரா வீட்டுக்கு. ஆதி, கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்ப நம்ம தீபக் ஆபீஸ் வந்திருக்கிறோம்? அன்னைக்கு மித்ரா பத்தின ஆதாரத்தை தேடி எடுக்கிறதுக்குள்ள அம்மா கிட்ட இருந்து கால் வந்துருச்சு. ஸோ அவசரமா எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. பட் அந்த ஆதாரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அன்னைக்கே முழுசா தேடிட்டமே ஆதி, அதான் ஆதாரம் எதுவும் கிடைக்கலையே. தீபக் குபேரன் சொன்னது நம்ம ஆளோட பேருன்னு நினைச்சிட்டோம். அது ஏன் ஒரு பொருளா இருக்கக்கூடாது? என்ன ஆதி சொல்ற? வீட்டிலலாம் வாஸ்துக்காக குபேரன் சிலை வச்சிருப்பாங்கல்ல. ஆமா ஆதி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த மாதிரி தீபக்கும் எதனா ஒரு குபேர சிலை வச்சிருந்தா மித்ரா பத்தின ஆதாரத்தெல்லாம் அது கீழே வச்சிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது 100% கரெக்ட் ஆதி. சரி வா, தேடி பார்க்கலாம். ம். வணக்கம் சார். ஐ அன்னைக்கு முழுசா தேடி பார்க்க முடியல. கால் வந்துச்சு, அதான் பாதியிலே போயிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தேடி பார்த்துறேன்னு. ஓகே சார், வாங்க சார், தேடி பார்க்கலாம். போலாம். வாங்க சார், பாருங்க சார். ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ம். ஷாம். குபேரன் சிலை அங்க எதுனா இருக்கான்னு பார்ப்போம். நீங்க பாரு, நாங்க பார்க்குறேன். ஓகே.
ஷாம், மித்ரா நந்தினியோட தங்கச்சி. நந்தினி ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த மித்ரா அமுச்சு வச்சிருக்கு. நாகபுரி வம்சத்துக்கு எங்க குடும்பத்து மேல இருக்க பகை தீர்த்துக்க எங்களை பழி வாங்கறதுக்கு தான் நந்தினி இந்த வேலையை செஞ்சிருக்கா. என்னோட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்த ஆதாரம் போதும். இந்த ஆதாரத்தை உங்க அம்மா கிட்ட காட்டினா மித்ராவுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணம் நடக்காது. மித்ரா வீட்டை விட்டு அமுச்சிருவாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா பார்வதியை மருமகளை ஏத்துப்பாங்களா? நந்தினி, மித்ரா இவங்க 2 பேரும் என் குடும்பத்தை பழிவாங்க பண்ண துரோகத்தையும், பார்வதிக்கு எங்க குடும்பத்து மேல உள்ள விசுவாசத்தையும், அவ இது வரைக்கும் செஞ்சிருக்க தியாகத்தையும் அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை சம்மதிக்க வைப்பேன். உங்க அம்மா மனசு மாதிரி பார்வதியை மருமகளா ஏத்துக்கிட்டா சந்தோஷம்தான். ஆனா ஏத்துப்பாங்களா? அம்மா கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. போலாம். ஏய், அப்புறம் பெண் அழைப்புல நல்லபடியா முடிஞ்சுதா? நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ண? என்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என் தம்பி எங்க? அவனை எதுக்காக நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஏய், ரொம்ப பதட்டப்படாத. உன் தம்பி இது வரைக்கும் நல்லா தான் இருக்கான். அவன் இனிமேலும் நல்லா இருக்கிறதும் வீட்டுக்கு வரதும் வராம போறதும் உன் கையில தான் இருக்கு. என் தம்பி எங்க? முதல்ல அவனை காட்டுங்க. தம்பியை பார்க்கணுமா? காமிக்கிறேன். கணேசா, நல்லா இருக்கா? தம்பி பாத்தியா? என் தம்பியை விட்டுருங்கம்மா. அவன் சின்ன பையன். அவனை எதுக்காக இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சொல்றேன். அது தானே உன்னை வர சொன்ன. இப்போ நீ என்ன பண்றனா, நான் சொல்ற மாதிரி இதுல ஒரு லெட்டர் எழுது. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? உன் தம்பி வேணுமா வேணாமா? குட் கேர்ள். வணக்கத்துக்குரிய அம்மா அவர்களுக்கு உங்கள் சமையல், அது நல்ல பதவியோ வேணாம், உங்கள் வேலைக்காரி பார்வதி கண்ணீருடன் எழுதிக் கொள்வது என்ன? ஏய், என்னடி எழுத சொல்லி நோட்டும் பேனாவும் கொடுத்தா ஏன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? என்ன உன் தம்பி உயிரோட வேணுமா வேணாமா? உனக்கு உன் தம்பி மேல இருக்கிற பாசம் அவ்வளவுதானா? சரி, கூட பிறந்த அக்கா உனக்கே பாசம் இல்ல, எனக்கு என்ன? அப்போ முடிச்சு விட்டுரும். பாசக்கார அக்காதான், பரவாயில்ல. சொல்லவா மறுபடியும்? வணக்கத்துக்குரிய அம்மா அவர்களுக்கு உங்கள் வேலைக்காரி பார்வதி கண்ணீருடன் எழுதிக் கொள்வது. நான் இங்கு வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து பெரிய ஐயாவை உயிருக்கு உயிராக காதலித்து வருகிறேன். ஆடங்கப்பா, அது என்னடி அவ்வளவு பெரிய ஷாக்கு? நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்?
இருக்கிறது தானே. எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனா லெட்டர் எனக்கு இல்லையே, அகில அக்காவுக்கு. சொல்ற பொய்ல பாதி உண்மை இருக்கணும், அப்பதான் போய் கூட உண்மை மாதிரியே தெரியும். இப்போ நீ ஆதிய காதலிக்கிறது உண்மைதானே, அதுதானே நான் எழுத சொன்னேன். எழுதுடி. பெரிய ஐயாவை நான் உயிருக்கு உயிராக காதலிப்பதால் வேறொருவரை கணவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் என் திருமணத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்த போதெல்லாம் நான் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்து வந்தேன். என்னடி திரும்ப நிறுத்திட்ட? தம்பி வேணுமா வேணாமா? பாதம் ஒழுனது எழுது. மனதுக்குள் பெரியய்யாவை கணவராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னால் நீங்கள் எனக்கு பார்த்து வைத்திருக்கும் மாப்பிள்ளை பாலாவின் கையால் தாலி கட்டிக்கொள்ள முடியாது. அதேபோல் என் உயிரில் கலந்திருக்கும் என் பெரியய்யா மித்ராவின் கழுத்தில் தாலி கட்டுவதை என் கண்களால் பார்க்க முடியாது. இத்தனை நாளும் பெரியய்யா என் கழுத்தில் தாலி கட்டுவார், அவருடன் சேர்ந்து வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இனி அது நடக்காது, எங்கள் திருமணமும் நடக்காது என்று புரிந்து கொண்டேன். ஆகையால் நான் இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் ஒரேடியாக போகிறேன்.